அந்த சுப விரயம், சுபம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சுப விரயங்கள். நம்ம குடும்பத்தில் குழந்தைகளுக்கு திருமணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் நல்ல முன் ஏற்பாடோடு அமையக்கூடிய காலம். அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. தயவுன்னு செய். இதுவரைக்கும் தடையாக இருந்து வந்த தொழில், நம்மளுக்கு பிஸ்னஸ் இல்லைன்னா அடிஷ்னல் பிஸ்னஸ் செய்யக்கூடிய பாக்கியத்தை பெறுவீர்கள். வேலை வாய்ப்புகள் இதுவரைக்கும் குறைவாக இருந்தால் வேலை வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய காலம். ஐயா, நான் வெளியூடு போகிறேன், வெளிநாடுக்கு போகிறேன்றவங்களுக்கெல்லாம் இந்த 6ஆம் இடம் செல்லக்கூடிய குரு பகவானால் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். பெரிய உயர்ந்த பதவிகள்லாம் கிடைக்கும். நல்ல வருமானத்தை கொடுக்கும். இது வரைக்கும் வேலை இழப்புகளை ஏற்பட்டு இருந்து நாங்கள் வேலையெல்லாம் நிறுத்திட்டேங்க, சொந்தமான பிஸ்னஸ் பண்ணலாமான்னா கண்டிப்பாக பண்ணலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பெரிய அளவுக்குலாம் லாஸ்லாம் கொடுக்காது. பெரிய முதலீட்டில் நீங்கள் செய்யுங்க, நல்ல நன்மையை தரும். நம்மளுக்கான வேலை அமைப்புகள்லாம் ஏற்படுத்தி தரக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்குது சாமி. தொழில் ஸ்தானம் நன்றாக இருக்குது சாமி. ஒரே வார்த்தை சொல்லப்பட தொழில் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்கிறவங்களுக்கு, இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு, ரசாயன உற்பத்தி செய்கிறவங்களுக்கெல்லாம் இந்த முறை நல்ல லாபத்தை ஈட்டித்தரும். ரசாயன உற்பத்தி ஆகட்டும், பெட்ரோல் நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம், இந்த பேச்சு திறமையில் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே, மகர ராசி வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் இது ஒரு நல்ல அமைப்பு. விவசாயத்தோடு சேர்த்து சொல்கிறேன். இந்த நேரத்தில் குரு பெயர்ச்சி இருப்பதால் அதிகப்படியான லாபம் இல்லைனாலும் மிதமான லாபத்தை கொடுக்கும். பெரிய லெவலில் உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்லாம் டவுன் ஸ்டேஜில் காமிக்கும். பெரிய லெவலில் நாம் போட்டுட்டா பங்கீட்டில் கொஞ்சம் டவுன் ஸ்டேஜ் காமிக்கும். அதான் சொன்னேன், இந்த விஷயத்தில் மட்டும் தொலைவு வச்சுக்காதீங்க. தொழில் நீங்கள் கண்ணுக்கு தெரிஞ்ச தொழிலை செய்தாலும் உங்களுக்கு வெறும் எந்த பாதிப்பும் கிடையாது. பீஸ்ஃபுல் ஆண்டு என்று சொன்னால் இந்த 2025 14/5/2025 அப்புறம் வழிமுறை என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு அமையப்போகுது. 100க்கு 60 பாகம் வெற்றி தரக்கூடிய காலமாகும். மனைவி கணவன் இருந்து வந்த பிரச்சனை விலகும். மக்களால் ஏற்பட்டு வந்த தொந்தரவுகள், பாகப்பிரிவினை இதெல்லாம் சுமூகமாக முடியக்கூடிய காலமாகும் இந்த குரு பெயர்ச்சி இருக்கப்பெறும். இந்த பதிவினை காண இருப்பது என்னென்னா, குரு பெயர்ச்சி மகா பெயர்ச்சி என்று சொல்லக்கூடிய பெயர்ச்சிகளில் இதுவும் முக்கியமானது ஐயா. ஆண்டுக்கு ஒரு முறை மாறுகின்ற பெயர்ச்சியில் இதுவும் ஒன்று. ஆண்டு பெயர்ச்சியில் முதன்மை முக்கியம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பார்க்கும்போதெல்லாம் அரச கிரகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவது குரு பகவான். இந்த மன்னவன் பொன்னவன் என்று சொல்லக்கூடிய அனைத்து விதமான அமைப்புகளுக்கும் செல்வத்துக்கும் கல்விக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய பொன்னவன் உச்சத்துக்கு ஒருபடி குறைவாக வருகிறார். அவ்வளோதான் சொல்ல முடியும். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் நல்ல நிலைமையில் இருப்பார் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுகின்ற இடம் இந்த மிதுனத்தில் அமரக்கூடிய குரு பகவான் எவ்வாறு ஒவ்வொரு ராசிக்கும் யோகத்தை தரப்போது. எனது அன்புள்ளம் கொண்ட மகர ராசி நேயர்களே, இந்த குரு பெயர்ச்சி 14/5/2025 நடைபெறுது. நம்மளுக்கு சாதகமாக பாதகமாக? ஏன்னா நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படணும் அவசியமே இல்லை சார். உங்களுக்கு பயப்படம் தரக்கூடிய இடமோ அல்லது பயந்து வாழக்கூடிய தன்மையோ நம்மளுக்கு மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பெயர்ச்சி 6ஆம் இடத்துல சென்றாலும் கவலை இல்லை. ஏன்னா நம்மளுக்கு ராசிக்கு 12ஆம் அதிபதி அவர் தான், 3ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய நபரும் அவர் தான். வரவு செலவு என்று தான் சொல்கிறாங்களே கண்டி, கம்யூனிகேஷனுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க கண்டி. அவர் 6ஆம் இடத்துல இருந்தாலும் ஓரளவுக்கு பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தான் நம்மளுக்கு வருமானம் இருக்கும். தொழில் இல்லாதவருக்கு தொழில் கொடுக்கும். இதெல்லாம் எதுவும் பிரச்சனை கிடையாது. சிறப்பு பார்வையாக 12ஆம் இடத்தை பார்க்கறதால சுப விரயங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற்றுத்தரும். ஏன்னா நேரடி பார்வை எங்கே பார்க்கறதுனா 12ஆம் இடத்தை பார்க்கும். அந்த சுப விரயம், சுபம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சுப விரயங்கள். நம்ம குடும்பத்தில் குழந்தைகளுக்கு திருமணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் நல்ல முன் ஏற்பாடோடு அமையக்கூடிய காலம். அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. தயவுன்னு செய். இதுவரைக்கும் தடையாக இருந்து வந்த தொழில், நம்மளுக்கு பிஸ்னஸ் இல்லைன்னா அடிஷ்னல் பிஸ்னஸ் செய்யக்கூடிய பாக்கியத்தை பெறுவீர்கள். வேலை வாய்ப்புகள் இதுவரைக்கும் குறைவாக இருந்தால் வேலை வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய காலம். ஐயா, நான் வெளியூடு போகிறேன், வெளிநாடுக்கு போகிறேன்றவங்களுக்கெல்லாம் இந்த 6ஆம் இடம் செல்லக்கூடிய குரு பகவானால் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். பெரிய உயர்ந்த பதவிகள்லாம் கிடைக்கும். நல்ல வருமானத்தை கொடுக்கும். லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு டிம்மாக தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் தொழில் ஸ்தானத்தை நேரடியாக அவருடைய சிறப்பு பார்வையால் பார்க்கறதால இதுவரைக்கும் தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் என்று கூட சொல்லுவேன். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் ஜீவனத்துக்கு குறையில்லை சாமி. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தவறான விஷயமோ ஜீவனத்துக்கோ குறையில்லாத நாளும் அப்படியே ஓடிக்கொண்டே இருக்கும். நம்ம வாழ்க்கை தரத்தை ஓட்டிக்கொண்டே இருக்கலாம். ஒன்றும் பயப்படணும் அவசியமே இல்லை. இந்த -டிகிரிலாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இந்த குரு பெயர்ச்சி 6ஆம் இடத்துல செல்லுது. நம்மளுக்கு ருணரோக சத்ரு ஸ்தானம், கொஞ்சம் உடல் உபாதைகளை எதனா இருந்திருந்தால் அந்த நோய் நொடிகளை ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் கொடுக்குற மாதிரி தெரிஞ்சு அதுக்கப்புறம் தான் விலகும். நம்ம பெரியவங்க இருக்கிறாங்கன்னா அந்த பெரியவங்க உடல் இடத்துல மட்டுமே அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம். இல்லை நமக்கு அவப்பெயர் வரா மாதிரி நம்மளுக்கு இந்த இல்லீகல் பிஸ்னஸ் எதனா பண்ணிகிட்ருக்கோம், லஞ்சம் சார்ந்த விஷயங்கள் எதனா எடுக்கிற மாதிரி இருந்தால்
இந்த நேரத்தில் அந்த விஷயங்கள்லாம் தொடாமல் இருப்பது பெரிய சாலச் சிறந்தது. வெற்றி உபஜயஸ்தானத்தில் அமர்வதால் குரு பகவானுடைய பார்வைக்கான அமைப்புகள் உண்டு. அவர் ஸ்தான பலம் பெறலை ஒன்றும். அதனால் பொறுமையோடு செயல்பட வேண்டும். அகலகிரி என்று சொல்கிற மாதிரி அகலமான ஒரு அமைப்புலாம் இப்போ இந்த நேரத்தில் எடுத்து வைக்க முடியாது. இந்த கொடுக்கல் வாங்கல் என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் மட்டும் சற்று கவனத்தோடு எடுத்துங்க. இந்த ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ், கண்ணுக்கு தெரியாத ஆளுங்கிட்ட முதலீடு போடுறது, இந்த மாதிரி விஷயத்தில் மட்டும், ஏன்னா ஊட்டி வைக்கும். இந்த நேரத்தில் அதிகப்படியான ஆசையை கொடுக்கும். தேவையில்லாத பிஸ்னஸ்லாம் உயர்வாக செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் கொடுக்கும். ஏன்னா ராகு பகவான் 2ஆம் இடத்துலையும் சனி பகவான் 3ஆம் இடத்துல 7 சனி விலகந்தே உங்களுக்கு பெரிய ஆஃபர் கூட சொல்லுவேன். 2ல் ராகு வர்றதே உங்களுக்கு போதுங்க. நீங்கள் வேறு குருவை கண்டு அச்சப்படணும் அவசியமே இல்லை. ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இந்த குரு பயிற்சி ஓரளவுக்கு நிதமான தன்மை கொடுக்கும். பிரச்சனையிலேருந்து உங்களை விடுபட்டு வெளிவரக்கும். பிரிவினை என்று சொல்லக்கூடிய அமைப்புகளில் இருந்து வந்த ப்ராப்ளம் எல்லாமே உங்களை தீர்த்து விடும். இது வரைக்கும் வேலை இழப்புகளை ஏற்பட்டு இருந்து நாங்கள் வேலையெல்லாம் நிறுத்திட்டேங்க, சொந்தமான பிஸ்னஸ் பண்ணலாமான்னா கண்டிப்பாக பண்ணலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பெரிய அளவுக்குலாம் லாஸ்லாம் கொடுக்காது. தெரிய முதலீட்டில் நீங்கள் செய்யுங்க, நல்ல நன்மையை தரும். நம்மளுக்கான வேலை அமைப்புகள்லாம் ஏற்படுத்தி தரக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்குது சார். ஏன்னா ராகு பகவான் மேலே பார்வைப்படுவதால் வேலை அமைப்புகள் நன்றாக அமையும். அவர் மேலே படல்னா தான் பிரச்சனை. பட்டதால் கெடுதலான விஷயங்கள் கூட நல்ல, அதாவது சொல்லுவாங்க, எப்படி சொல்லுதுன்னா, கெடுதலான அமைப்பு கூட நல்ல ஒரு தங்கம் போல ஜொலிக்கின்ற அமைப்பை நம்மளுக்கு பெற்றுத்தரும். ஓடி ஒளிய தேவையில்லை, எதிர்த்து போராடலாம். அரசாங்க பதவியெல்லாம் தேடி வரக்கூடிய காலம், அரசியல் பதவியை தேடி வரக்கூடிய காலம். நல்ல இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு 6ஆம் இடத்துல சென்றாலும் ஓரளவுக்கு மூமெண்ட்டில் லாபத்தை தரக்கூடிய அமைப்பாகும். தொழிலை இது வரைக்கும் கீழே டவுனில் போட்டுதான் தொழிலை நாம் பெரிய லெவலில் கொண்டு வர்றதுக்கான காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும். தொழில் ஸ்தானம் நன்றாக இருக்கும் சாமி. ஒரே வார்த்தை சொல்லப்பட தொழில் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்கிறவங்களுக்கு, இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு, ரசாயன உற்பத்தி செய்கிறவங்களுக்கெல்லாம் இந்த முறை நல்ல லாபத்தை ஈட்டித்தரும். ரசாயன உற்பத்தி ஆகட்டும், பெட்ரோல் நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம், இந்த பேச்சு திறமையில் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே, மகர ராசி வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் இது ஒரு நல்ல அமைப்பு. விவசாயத்தோடு சேர்த்து சொல்கிறேன், கூடுதல் அனுகூலத்தை பெற்றுத்தரும் இந்த குரு பெயர்ச்சி. அதிகப்படியாக இல்லைனாலும் ஓரளவுக்கு குறைந்த லாபம் என்று சொல்லக்கூடிய, மற்றபடி ராகு பகவான் இருக்கத்தால் உங்களுக்கு செல்வம் குறைவில்லாமல் இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இந்த வெளி முதலீடுலாம் வச்சுக்காதீங்க, அது மட்டும்தான் பேஜாரு. யாருக்கும் ஜாமீன் கழுத்து மட்டும் போடாதீங்க. மற்றபடி உங்களுக்கு பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது. ஒரே வார்த்தை சொல்லப்போனால் ஓரளவுக்கு நிசப்தம், அதாவது எப்படி சொல்லுதுன்னா சைலண்ட் மோட்லேயே தான் போயிட்டுருக்கோம். நம்மளுடைய வளர்ச்சி கண்ணுக்கு தெரியாது. அந்த தவறான விஷயம் என்று சொல்கிற மாதிரி இந்த ஐடி காமிக்காமல் இருக்கிறது, வரி கட்ட மாட்டேன்றது, லஞ்சம் வாங்கிறது, இதெல்லாம் மட்டும் தடுத்து நிறுத்தி கொள்ளுங்கள். ஏன்னா அது மட்டுமே நம்மளுக்கு பெரிய மாற்றார் சொத்துக்கு ஆசைப்படுறது மெயினான விஷயம். மாற்றார் மனைவி ஆகட்டும், மாற்றார் சொத்துக்கோ ஆசைப்படுறதோ இந்த நேரத்தில் நிறுத்தி கொள்வது பெரிய சால சிறந்தது என்று சொல்லக்கூடிய அவமானம், அவப்பெயர் இதெல்லாம் வராமல் இருக்கும். நிறுத்திட்டிங்கனாவே போதுமானதே. இந்த குரு பெயர்ச்சி நன்மையை தரும். கொஞ்சம் அதாவது எப்படி சொல்கிறதுனா பயிற்சிக்கின்ற காலம் என்று கூட சொல்லலாம். இந்த பயிற்சி இந்த எப்படி சொன்னால் லெசன் அப்படின்னு சொல்கிற மாதிரி லெசனை கொடுக்கும். நல்ல லெசன் கொடுக்கும் சாமி. ஒரே வார்த்தை சொல்லப்போனால் வழிமுறையை ஏற்றுத்தரக்கூடிய அமைப்பை பெற்றுத்தரும். நம்மளுக்கான வழி காட்டக்கூடும். நாம் இப்படி தான் வாழணும் அப்படின்னு வழிகாட்டக்கூடிய காலத்தை இந்த நேரத்தில் குரு பெயர்ச்சி இருப்பதால் அதிகப்படியான லாபம் இல்லைனாலும் மிதமான லாபத்தை கொடுக்கும். பெரிய லெவலில் உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்லாம் டவுன் ஸ்டேஜில் காமிக்கும். பெரிய லெவலில் நாம் போட்டுட்டால் பங்கீட்டில் கொஞ்சம் டவுன் ஸ்டேஜ் காமிக்கும். அதான் சொன்னேன், இந்த விஷயத்தில் மட்டும் தொலைவு வச்சுக்காதீங்க. தொழில் நீங்கள் கண்ணுக்கு தெரிஞ்ச தொழிலை செய்தாலும் உங்களுக்கு வெறும் எந்த பாதிப்பும் கிடையாது. மோட்டார் வண்டி வாகனங்களை விற்பனை பண்ணுறவங்க, ஏஜென்சி வச்சு நடத்துகிறவங்களுக்கு, ட்ராவல்ஸ் டிபார்ட்மெண்ட் வச்சு நடத்துகிறவங்களுக்குலாம் கூடுதல் அனுகூலம், வெற்றி என்று சொல்கிற மாதிரி அதெல்லாம் வெற்றி கிடச்சினே. இந்த காய்கறி பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் பெரிய லாபம். இந்த ஜோதிடம் சார்ந்தம் லா அண்ட் ஆர்டரில் இருக்கிறவங்களுக்கு, வக்கீல் தொழில் செய்கிறவங்களுக்கு, இதெல்லாம் பெரிய அரசியல் மாற்றங்கள்லாம் பெரிய லெவலில் உங்களை ஏற்படுத்தி தரும் இந்த குரு பெயர்ச்சி. ஏன்னா இப்போ அறுவடை பண்ணாதான், அதாவது இப்போ பயிர் வச்சாதான் அடுத்த ஆண்டு அறுவடை பண்ணுறதுக்கான அமைப்பெல்லாம் கிடைக்க போகுது. அதனால் இது லெசனாக தான் இருக்கும் நம்மளுக்கு. இந்த கிளாஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த லெசன் அடுத்த வருஷத்துக்கான அமைப்பு. அடுத்த வருஷம் நாம் அறுவடை பண்ணுறதுக்கான காலமெல்லாம் வருது. அதனால் இப்போ லெசனை கொடுக்கறத நம்ம ஏற்றுக்குவோம். தொழிலை இது வரைக்கும் நாம் சரியான முறையில் செய்யலைன்னா அந்த தொழிலை நாம்
அதுக்கான அங்கீகாரத்தை பெறப்போகிறோம். இது வரைக்கும் அங்கீகாரத்தை கொடுக்கலன்னா அந்த அங்கீகாரமெல்லாம் எல்லாமே அரசாங்க தரப்பில் நம்மளுக்கு என்னென்ன கிடைக்கணுமோ எல்லா விதமான பயிற்சி, எல்லா விதமான அந்த அப்ரூவ்டெல்லாம் கிடச்சிடும். வேலையில் நம்ம எடுத்து செய்யணும், வீட்டில் நம்ம சரி பண்ணாமல் இருந்தால் வீடு வாகனங்கள்லாம் சரி பண்ணி கொடுக்க காலத்துக்கு ஏற்படுத்தி தரும். வீடு, வண்டி, வாகனம் எல்லாமே உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கும் சாமி. இந்த நேரத்தில் பரவாயில்லை, கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த உறவுகளில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் விலகும். ஒரு பிரச்சனைனா நம்மளுக்கு எல்லா விதமான கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குகள் இருந்தால் கூட அதில் கூட நீங்கள் வெற்றி பெறக்கூடிய காலத்துக்கு ஏற்படுத்தி தரும் சாமி. நல்ல முன்னேற்றத்தை காணலாம். ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றத்தை 100க்கு 60 பாகம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் 100க்கு 60 பாகம் நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய குரு பெயர்ச்சியாக தான் இருக்குது. பேடாலாம் இல்லை. ஏன்னா உச்சத்துக்கு ஒரு படி குறைவாக இருக்கிறதால அவர் கொடுக்கின்ற பலாபலமும் ஓரளவுக்கு நல்ல திடமாக இருக்கக்கூடிய தன்மை. 12 விரயம் என்று சொன்னாலும் அது சுப விரயத்தை கொடுக்கக்கூடிய தன்மையாக இருக்கிறதால நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வீடு கட்டக்கூடிய பாக்கியம், இந்த மாதிரி செலவீனத்துக்கு செய்யக்கூடிய பாக்கியத்தை நம்ம பெறலாம். நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய அமைப்பாக கூட சொல்லலாம். பீஸ்ஃபுல் ஆண்டு என்று சொன்னால் இந்த 2025 14/5/2025க்கு அப்புறம் வழிமுறை என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு அமையப்போகுது. 100க்கு 60 பாகம் வெற்றி தரக்கூடிய காலமாகும். மனைவி கணவன் இருந்து வந்த பிரச்சனை விலகும். மக்களால் ஏற்பட்டு வந்த தொந்தரவுகள், பாகப்பிரிவினை இதெல்லாம் சுமூகமாக முடியக்கூடிய காலமாகும். இந்த குரு பெயர்ச்சி இருக்கப்பெறும். ஐயா சொத்துக்கள் இருக்குது, அதை பாகப்பிரிவினை பண்ண முடியல நினைக்கிறவங்களுக்கெல்லாம் தந்தையார் சொத்துக்களோ தாயார் சொத்துக்களோ நம்மக்கிட்ட இருந்து கைக்கு வராமல் இருக்குதுன்னா அதெல்லாம் இப்போ எல்லாமே சுமூகமாக மாறி கோர்ட்டு வரைக்கும் போக தேவையில்ல, நாமளே பிரிச்சுக்கிற மாதிரி ஒரு பக்குவத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டு இந்த 2025 உங்களுக்கு குரு பெயர்ச்சி. ஓரளவுக்கு அதாவது சொல்கிறதுன்னா 100க்கு 60 பாகம் நன்மை தரக்கூடிய பெயர்ச்சியாக அமைந்து பெரிய முன்னேற்றத்தை காணலாம். பள்ளி கல்வி, அந்த கல்வி சார்ந்த விஷயங்கள்லாம் நல்லா இருக்கு ஐயா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது.